என்னது சுண்டைக்காயில பிரியாணி செய்யலாமா? ஆமாங்க. நான் பாபா சின்சா செஃப் சுகேந்திரன் மணி. இன்னைக்கு நம்ம சுண்டைக்காய வச்சு ஒரு அசத்தலான பிரியாணி செய்ய போறோம். முதல்ல நம்ம சுண்டைக்காய ஒரு இடிக்கல் தட்டி அதை தண்ணியில அலசி அதனுடன் பாபாசின் மஞ்சத்தூள், பாபாசின் மிளகாய்த்தூள், பாபாசின் பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு உப்பு மற்றும் தயிர் இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிறோம். அதன் பிறகு இன்னொரு பாத்திரத்துல தேங்காய் எண்ணெய், நெய், பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பண்டான் இலை, செராய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது அனைத்தையும் நம்ம எண்ணெயில போட்டு வதக்கிக்கிறோம். பிறகு கொத்தமல்லி, புதினா, தக்காளி, பாபாசின் சீரகத்தூள், பாபாசின் பிரியாணி மசாலா, தயிர், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சுண்டைக்காயின் கலவை இருக்கு இல்லையா, அது இதோட சேர்த்து கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு விட்டு நல்லா சுண்டைக்காயை வேக வச்சு எடுத்துக்கிறோம். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாம இந்த கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கிறோம். அதன் பிறகு நம்ம ரைஸ் குக்கர்ல ஊற வச்சிருந்த அரிசி, தேங்காய் பால் மற்றும் சுண்டைக்காயின் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டு பிரியாணியை வேக வச்சு எடுத்துக்கிறோம். வித்தியாசமான சுவையான சுண்டைக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை செஞ்சு பாருங்க, மறுபடியும் நீங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. நன்றி.